அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபால் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு 700 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடியே. ஸோ ஃப்ரைடேலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால் வந்து கணிக்க முடிஞ்சது. எப்படி அப்படின்னா ஸோ ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஸோ ஒரு 50% டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா மேலே வந்து வரப்போகுது. ஸோ எதனாலனா ஆல்ரெடி 25% வந்து டேரிஃப் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ட்ரம்ப் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க, அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உக்ரைனில் வந்து போர் தொடர்ந்து வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கட்டணமாக ஒரு 25% வந்து போட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து கட்டணம் வந்து இந்தியாவுக்கு மேலே வந்து வரப்போகுது நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 27 ஸோ நாளைக்கு என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ஹாலிடேஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பணத்தை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும், வேற வழி வந்து கிடையாது. இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும்னா ஈக்விட்டிஸ்லேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ நேற்றே எடுக்க கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து வெளியே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபால் ஆகி ஸோ எல்லாமே ரெட் கலரில் வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று ஏன் அந்த மாதிரி நடக்கலாம்னு, நேற்று வந்து பவல் அவர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஃபெட் ரேட் கட் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஒரே ஒரு நியூஸ் மூலயமா தான் நேற்று கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து தக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் சைடு தான். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஏன்னா நாளைக்கு தான் அந்த நடைமுறைக்கு வருது, ஆகஸ்ட் 27 நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா அது நடைமுறைக்கு வருது. ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ஹாலிடேஸாக இருந்தால் கூட ஸோ மேபி ஒரு குளோபல் மார்க்கெட் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருந்தால் மட்டும் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு அடுத்த நாள் ஸோ நாளைக்கு வந்து புதன்கிழமை, ஸோ வியாழக்கிழமை ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகும். ஸோ சப்போஸ் குளோபல் மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் சைடு தான் இருக்கும், அந்த டேரிஃபோட இது இருக்கிறனால. ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ வேற ஏதாவது நியூஸ் இருக்கா இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாருதி சுசுகி வந்து ஒரு 70,000 crore, அதாவது 70,000 கோடி ரூபாய் வந்து ஸோ அடுத்த 5 இல்லை 6 வருஷத்துல வந்து ஸோ நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சம்மிட் வந்து குஜராத்ல வந்து நடந்திருக்கு. ஸோ குஜராத்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ மாருதி சுசுகி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 14,700 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி இப்போ 70,000 crore வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நியூஸும் பாசிட்டிவ் தான். ஸோ ஆல்ரெடி மாருதி சுசுகி ஸ்டாக் எல்லாம் உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் வீக்ல அந்த ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனது. ஸோ இப்போ வந்து 70,000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 40% ஜிஎஸ்டியை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ டொபேக்கோ, அதாவது டொபேக்கோனா புகையிலை. ஸோ புகையிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 40% வந்து ஜிஎஸ்டி வந்து போட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. பட் அது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து நடக்கல, பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. ஸோ 40% டொபேக்கோ, அதாவது சிகரெட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஜிஎஸ்டி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் லக்ஸுரி கார்ஸ், அது மட்டும் இல்லாமல் 350cc பைக் இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 40% ஜிஎஸ்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இப்போதைக்கு ஒரு குளோபல் மார்க்கெட் ஃபியர்ல தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கண்டினியூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு டெக்னிக்கல்ஸா பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு இறங்கத்துக்கான சான்சஸ் இருக்கலாம். மேபி எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பணத்தை வந்து வெளியே தான் எடுத்துட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், பின் நிஃப்டி ஸ்டாக்ஸ், ஸோ எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா பணத்தை வெளியே தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்எஸ்சியில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3070 ஸ்டாக்ஸ்ல வெறும் 711 ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருக்கு. மற்ற 2284 ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ்லையும் பணத்தை வந்து வெளியே தான் எடுத்திருக்கிறாங்க. அன்சேஞ்ச் வந்து 75. 52 வீக் ஹைல 52 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 63 ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் முதற்கொண்டு நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்ஜெக்ட்ல தான் இருக்கு. ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்டார் வைஸ் மிகப்பெரிய ஃபாலிங், எல்லா செக்டார்லையுமே நமக்கு வந்து ஃபாலிங் தான். ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி,
ஸோ இது ஃபாலிங்னா சும்மா வந்து ஒரு நார்மல் ஃபாலிங் கிடையாது, கிட்டத்தட்ட 1.50% மேலே. ஸோ எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வைஸ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும் அந்த 5% to 0% அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் இருக்கனால எஃப்எம்சிஜி செக்டார் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மற்றபடி எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் இந்த மாருதி சுசுகி மட்டும் பார்த்தீங்கன்னா 262%, 262 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ இது எதனாலங்கிறது இப்போ தான் சொன்னேன். ஒரு 70,000 crore rupees வந்து நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸில் ஸோ மாருதி சுசுகி கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சொன்னனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.81% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ்ல கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ டிசிஎஸ் வந்து நல்லா இறங்கி லாஸ்ட் டைம் தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு, அது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மற்றபடி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி, ரிலையன்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீக் எல்லாம் கொஞ்சம் டாப்ல இருந்தது. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்என்பி ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு சாதகமாக இருந்தது. பட் இந்த டேரிஃப் ஏர்னால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் இறங்கி ஒரு 2% வரைக்கும் டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எய்ச்சர் மோட்டார், ஹிந்து யூனிலிவர், மாருதி, ஐடிசி, டிசிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெய்னர். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சன் ஃபார்மா, டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லூசர்ஸுக்கான இடத்துல வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், ஸோ இந்த நியூஸஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் செக்டார்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடு தான் பார்த்தீங்கன்னா காட்டுது. பாசிட்டிவ் சைடுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்டி அகைன்ஸ்ட் இந்தியன் ருப்பி, ஸோ அதுவுமே நான் நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஸோ நேற்றே உங்களுக்கு இந்த சார்ட் வந்து காட்டியிருந்தேன். இந்த 87.79 டச் பண்ணுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ மண்டே இல்லை, ஸோ நாளைக்கு ஹாலிடே, ஸோ தேர்ஸ்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அகைன் வந்து ஒரு ரேலி எடுக்கிறதுக்கு ஒரு பிளட் பாத் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி break out and down up to 688 points பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 53,497 தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த இடத்துலலாம் சப்போர்ட் ஜோன் இருக்கு, பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லிட முடியாது. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஜோன் May 9th ஒரு கேண்டில் வந்து கிரியேட் ஆகி அங்கேருந்து தான் ஒரு கேப் அப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக 53,497. ஸோ அதையும் விட்டோம் அப்படின்னா இந்த கேப்பே பார்த்தீங்கன்னா ஃபில்லே பண்ணலை. ஸோ இந்த இடத்துல எடுத்த கேப்பு May 9th இருந்து ஸோ இந்த இடத்துல எடுத்த கேப் அப் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதான் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண வருது. ஸோ மேபி 54,055 இன்னொரு 450 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்துட்டு இந்த 54,055 வேணா ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து பிரேக் அவுட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஃபில்லிங் வந்து நடந்துருச்சு இன்னைக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் 24,534 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட இதோட பிவோட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பிவோட் எப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 கொடுத்தீங்க அப்படின்னா பிவோட் பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ இந்த பிவோட் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பிவோட் வரைக்கும் போயிட்டு ஸோ அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து தேர்ஸ்டே வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் நடக்கும். கொஞ்சம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கிடும். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இப்போதைக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன். ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 25,793. ஸோ மிட் கேப் நிஃப்டி எல்லாம் அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 12,485. ஸோ 12,485 வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தேர்ஸ்டேவும் நமக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி வேற இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ நமக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் காலையில் வந்து என்ன மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா
ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ பை சைடு வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஸோ இவ்வளோ தூரம் வரும் 5608 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வந்துட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கொஞ்சம் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் செல்லிங்கிறது இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் பைங்கிறது இந்த இடம் கன்ஃபர்மேஷன் ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ பையும் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் டார்கெட் வந்து இந்த ஹை, இன்னைக்கு ஹை இல்லைன்னா 5709 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு 115 மினிட்ஸ் கேண்டில் வந்து கிரீன்ல இருக்கு. கிட்டத்தட்ட அந்த இருந்து நமக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட்டில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் ஜோன்ல இந்த 215 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு இதுக்கு மேல கிரீன்ல வரணும். இல்லை கேண்டில் கிரீன்ல போட்டு இதுக்கு மேல கிராஸ் பண்ணாலே போதும். ஸோ பை ஆக்டிவேஷன் ஆயிடும். ஸோ அதோட டார்கெட் வந்து 5667 ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ நம்ம வந்து ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம் க்ரூட் ஆயில் லெவல். செல்லிங்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஈவினிங் டைம் செல்லிங்க்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் பையிங்க்கு ஆக்டிவேஷன் நடந்தால் ஸோ கண்டிப்பாக 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜோன் 235.1. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்த இன்னும் ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணால் இந்த லோவை, ஸோ இன்னைக்கு லோவை கிராஸ் பண்ணால் ஸோ செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ பையிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கூட இறங்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு மேலே மட்டும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த ஜோன் 237.5. ஸோ நேச்சுரல் கேஸோட ஈவினிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 237.5. ஸோ இந்த இடம் வந்தால் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் வந்து 232.5. இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் போகாமல் ரிட்டர்ன் ஆனிச்சு அப்படின்னா இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் வந்து இன்னொரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து மேபி கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லைனா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் ரெக்கவரி எடுத்து ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து கீழே தான் இறங்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.